எப்படி இருக்கும்? தேசம் எப்படி இருக்கும்? ஆவியானவர் சொன்னார், நேற்று இரவோடு சமாதானத்தை இந்த பூமியை விட்டு கர்த்தர் எடுத்து போட்டார். சமாதானம் இருக்காது. ஆனால் உனக்கு உதவி செய்ய கர்த்தர் கை கொடுப்பார். உன் வீட்டுக்கு உதவி செய்ய கர்த்தர் கை கொடுப்பார். உன் குடும்பத்துக்கு உதவி செய்ய கர்த்தர் கை கொடுப்பார். பூமியில் சமாதானம் எடுபட்டு போயிற்று. வரும் காலங்கள், ஏன் நாளை காலையே உங்கள் காது கேட்கும் புலம்பலின் சத்தம் தேசத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். திடீரென்று உங்கள் தெருவில் அலறல் சத்தம் வரும், ஊரில் அலறல் சத்தம் வரும், கிராமத்தில் அலறல் சத்தம் வரும், தீவுகளில் அலறல் சத்தம் வரும். தேசம் முழுவதும் அலறல் அலறல் அலறல், புலம்பல் புலம்பல். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது 10வது வாதையாய் தலையீற்றுகள் மறித்ததோ, அப்பொழுது எகிப்து முழுவதும் எப்படி புலம்பலும் அலறல் சத்தமும் கேட்டதோ, அப்படி தேசம் முழுவதும் அலறப் போகிறது. சமாதானம் பறிக்கப்பட போகிறது. ஆனால் நீயும் நானும் பாக்கியவான்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள். ஆபிரகாமின் சந்ததி. தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காத தேவன் உனக்கும் எனக்கும் கை கொடுக்க போகிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 2, வியாதியின் கொடூரம் தேசத்தில் அதிகமாயிருக்கும். எதையும் அடக்கி வைக்க முடியாது, யாரும் அடக்க முடியாது. வியாதியின் கொடூரம் குறிப்பாக இந்திய தேசம் கலங்கும். தென்னிந்திய தேசம் அதிகமாய் வியாதியின் கொடூரத்தினால் கலங்கும். 3, நன்மை செய்ய நமக்கு யார் இருக்கிறார் என்று ஜனங்கள் தேடி அலைவார்கள். ஐயா, இவன் உதவி செய்வானா? இந்த தலைவன் எழும்புவானா? இந்த மனுஷனால் உதவி வருமா? நன்மை கிடைக்குமா? தேசம் முழுவதும் ஜனங்கள் பரிதபிப்பார்கள். அவர்கள் யாரை நோக்குவார்களோ அவர்களை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். 5, மரண விகிதம் தேசத்தில் அதிகரிக்கும். விபத்துக்கள், கொலைகள், மரணத்துக்கு ஏதுவான நோய்கள், இவைகளினால் தேசத்தினுடைய மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 6, தேசத்தில் நடக்கிற விபரீதங்களை ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அடக்க எத்தனை திட்டமிட்டாலும் தோற்று போவார்கள். தோல்விதான். சட்டங்களை ஏற்றி பார்ப்பார்கள், வழிகளை செய்து பார்ப்பார்கள், எல்லாம் தோல்விதான். 7, ஜனங்கள் அலறும்படியான ஒரு பேர் ஆபத்து இந்த ஆண்டும் தேசத்தில் வரப்போகிறது. ஆனால் தேவஜானம், நீயும் நானும் ஜெபம் பண்ணா கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஏன் தெரியுமா? தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடுக்காதவர் நமக்கு கை கொடுப்பார். கை கொடுப்பார். ஆகவே இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். திறப்பின் வாசலில் எழுந்து நிற்க என்னோடு ஜெபிக்க வாருங்கள். இந்த ஆண்டு ஆண்டவருக்கு சித்தமானால் 4 அல்லது 6 இடங்களில் ஜெப முகாம்களை நடத்த போகிறேன். ஜெபிக்கிற மக்களை தட்டி எழுப்ப போகிறேன். தேசம் முழுவதையும் ஜெபத்தினால் நிரப்புகிற மக்களை எழுப்ப நான் விரும்பி இருக்கிறேன். 8, கடுமையான விஷப்பனி இந்த வருஷம் இருக்கும். அதே போல கடுமையான வெப்பமும் இருக்கும். இது இரண்டும்
தேசத்திலே பகிரங்கமான பாதிப்பை கொடுக்க போகிறது. 9, தேசத்திலே செழிப்பு ஒரு பக்கம் இருக்கலாம், நீர்நிலைகள் நிரம்பி இருக்கலாம், மழை பொழியலாம், சாதகமான நிலைமை இருந்தாலும் இந்திய தேசத்தில் ஒரு வறட்சி தொடரத்தான் போகிறது. பொருளாதாரத்திலே ஒரு வறட்சி. இத்தனை கொடுமைகள் வரும்பொழுது 10வதாக தேசத்தில் நடைபெறும் இத்தனை கொடுமைகளை கண்டு அநேகர் இயேசுவை தேடி வரப்போகிறார்கள். சபைகள் நிரம்பி வழிய போகிறது. ஜனங்களுக்கு தெரிவு போகிறது, அறிவு வரப்போகிறது. சமாதானமும் விடுதலையும் இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று நீங்கள் சொல்லாமலே ஜனங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் செய்ய போகிறார். 12ஆம் காரியம், இந்திய தேசத்தை அதிகமாய் ஆண்டவர் நேசிக்கிறபடியால் ஒரு பொல்லாங்கனுடைய கையிலிருந்து இந்த தேசத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அநேகர் ஆச்சரியப்பட, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்திய தேசத்தில் அரசியலிலே வரும்படி கர்த்தர் திட்டமிட்டு விட்டார். அதை யாரும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது, எத்தனை காரியங்களை செய்தாலும் மாற்ற முடியாது. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடவே தடைபடாது. 12வது காரியம், இதுவரை இல்லாத அளவு சபையிலே ஜனங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியையும் வரங்களையும் ஊற்றப் போகிறார். ஜனங்கள் மேல் ஊற்றப் போகிறார். ஆசாரியர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நமக்கு இல்லையே, நம்ம ஜனத்தின் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு, திகைக்கும் அளவிற்கு சபையிலே ஜனங்கள் மேல் கர்த்தர் வல்லமையை ஊற்றப் போகிறார். 13வதாக, இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே, மேற்கு பகுதி அல்ல, வடமேற்கு பகுதியிலே ஒரு அழிவு, ஆபத்து, கொடூரம் வர காத்திருக்கிறது. தேவன் அதை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். 14வதாக, வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கும் படிக்கு தேவன் சபையில் மட்டுமல்ல தேசத்திலே வாலிபர்கள் தலை சிறந்து நிற்க, பல நாட்கள் பல வருடங்கள் வயது முதிர்ந்த சயின்டிஸ்ட் எழுந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பட்டங்களை பரிசுகளை பெற்றுச் சென்ற நாட்கள் போய் இந்த ஆண்டு வாலிபர்கள் தலை சிறந்திருக்க கர்த்தர் வாலிபர்கள் மேல் ஒரு விசேஷித்த கிருபையை ஊற்றப் போகிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், அது சபையில் உள்ள மக்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வாராக. 15வதாக, தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாக கர்த்தர் சொன்னார். ஜூன் மாதத்திற்கு பின்பு ஒரு பெரிய பிரளயம் எழும்ப போகிறது. நம்பிக்கையெல்லாம் அற்று போய் தமிழ்நாடு தலைகீழாய் மாறப்போகிறது. தேவ ஜனத்திற்காக கர்த்தர் இதை செய்ய போகிறார். சபைகளுக்காக, சபை மக்களுக்காக கர்த்தர் இதை செய்ய போகிறார். 16வதாக, பொருளாதாரத்திலே ஒரு கொடுமை இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் அதிசயமாய் கர்த்தருடைய ஜனத்தை நடத்த போகிறது. 17வதாக, சுவிசேஷ பணிக்காக தேவன் மறுபடியும் தேசத்தில் வாசல்களை திறக்க போகிறார். ஜூன் மாதத்திற்கு பின்பு இந்திய தேசம் முழுவதும் பல சுவிசேஷ கூட்டங்கள் விடுதலையாய் நடக்க போகிறது. தடை செய்தவனை நொறுங்க பண்ணுவார். தடை பண்ணினவன், சூழ்ச்சியை செய்தவன் நொறுங்கி விழும்படி கர்த்தர் சுவிசேஷத்திற்காக சபைகளுக்கு வாசலை திறக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 18, அமெரிக்க
தேசத்தின் தவறான முடிவுகள். அந்த தேசம் முடிவு எடுக்காது. ஏன் இந்த முடிவு? தற்பெருமையின் ஆவி. எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்வது சரி என்கிற பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தும்படி தேவன் அனுப்பின ஆவி தலைவனை ஆட்கொள்வதினால் எடுக்கிற தவறான முடிவுகளினால் உலகமே கலங்க போகிறது. உலகமே. இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் வைக்கிறேன். நீங்களும் நானும் கலங்காதபடிக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் மாற்ற அவர் பாதத்தில் விழுந்து மன்றாடுவார். சீர்கேடுகளை உண்டாக்க போகிறது. பொருளாதார வீழ்ச்சி, பல தேசங்களுக்கு பணத்தின் மதிப்பு கீழே விழப்போகிறது. பல தேசங்கள் சீரும் சிறப்புமாய் இருந்த கிழக்கத்திய தேசங்கள், சீரும் சிறப்புமாய் தலை நிமிர்ந்து நின்ற கிழக்கத்திய தேசங்கள் கூட தள்ளாடும் அளவிற்கு அமெரிக்க தேசத்தின் சில முடிவுகள் சீர்கேடுகளை கொண்டு வரப்போகிறது. மறுபடியும் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, உண்மையான ஊழியனை, எந்த ஒரு அநீதிக்கும் உடன்படாத சபையையும் தேவனே உயர்த்துவார். அவர்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், எப்படி யாக்கோபு என்னும் அடிமரம் துளிர்த்து பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பிச்சோ, உண்மையான தேவ மனுஷனையும் ஊழியனையும் சபையையும் ஊழியத்தையும் யாருடைய துணை இல்லாமல் கர்த்தரே உயர்த்த போகிறார். கர்த்தரே உயர்த்த போகிறார். கடைசியாய் சொல்லுவேன், இந்த ஆண்டு இந்த வல்லமை கோபுர ஊழியத்திற்கு புதிய காலங்கள் வரப்போகிறது. The Holy Spirit tells me I am going to open a new way for the Power Tower ministry. I am going to open a new way. So the new plans will come to the Power Tower ministry. புதிய திட்டங்களை இந்த ஊழியத்திற்கு கர்த்தரே கொடுக்க போகிறார். கர்த்தரே கொடுக்க போகிறார். இரண்டு, I am going to pour a new spirit. புதிய ஆவியை அநேகர் மேல் கர்த்தர் ஊற்ற போகிறார். நினைத்து பார்க்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் இல்லை என்று சொல்லுகிற கடைநிலை மக்கள் மேலே கர்த்தர் தம்முடைய புதிய ஆவியை ஊற்ற போகிறார். அதனாலே புதிய பாதை திறக்க போகிறார். Because of the new plans, because of the new spirit, I am going to open a new way for the ministry. புதிய பாதைகளை இந்த ஊழியத்திற்காய் திறக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன். முகம்மதிய தேசங்கள் தாங்கள் வளர்த்த தீவிரவாதத்தினால் தாங்களே அழிவார். மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று எந்த நாடு தீவிரவாதத்தை வளர்த்ததோ அநியாயம் செய்ததோ அது தானே அழிய போகிறது. ஆண்டவர் சொன்னார், தான் தோண்டின குழியில் தானே விடுவான். அணுகுண்டை போட வேண்டும் என்று கையில் எடுப்பான். அந்த குண்டு அவன் காலிலே பட்டு வெடித்து அவனையே சிதறப்பன். மோசமான காரியங்களை திட்டமிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பண்ணுவேன் என்று பிடிவாதத்தோடு செய்கிறவன் தண்டிக்கப்படுகிற காலம் சீக்கிரம் வருகிறது. கடைசியாய் ஒன்றை கூட சொல்லுவேன். வேறு மார்க்கமாய் நுழைந்து சபைகளை சீர்கேடாக்கி தன் ஞானத்தினால் தனக்குள் இருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமையினால் சபைகளை சீர்கேடு செய்ய பண்ணின சில ஆசாரியர்கள் மரணத்தை காண்பார்கள். தேவன் தம்முடைய சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த தண்டனையின் பட்டயத்தை அப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் அனுப்ப போகிறார். நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது சொல்லுங்கள், சபையை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார்.
ஞானத்தை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். இத்தனை நடந்தாலும் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. மறுபடியும் சொல்லுவேன், பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சமாதானம் தேசத்திற்கு கெடலாம், உனக்கு கெடாது, உனக்கு கெடாது. காரணம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவை உடையவன், நீ கிறிஸ்துவை உடையவள். ஆபிரகாமின் சந்ததி. தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாத ஆண்டவர் உனக்கு கை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு, என் சபைக்கு, நான் செய்கிற வேலைக்கு, என் தொழிலுக்கு தேவன் கை கொடுப்பார். கையை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹalleluya.